வணக்கம். சொல்லியிருந்தேன், உங்களை சுற்றி பாருங்கள். கல்லூரிகளும் பள்ளிக்கூடமும் யார் பேரில் இருக்குது, தனியார் பள்ளிக்கூடமும் தனியார் கல்லூரியும் யார் பேரில் இருக்குது அப்படின்றத உங்களை சுற்றி பாருங்கள். அதனால தான் அரசு பள்ளியும் அரசு கல்லூரிகளும் தரம் உயர்த்தப்படாமல் அதை தாழ்த்தியே வச்சுருக்காங்கன்னு சொன்னேன். போன 14வது பாட்டில் சொல்லி வச்சுருந்தேன். பார்த்தீங்கல்ல, உங்களை சுற்றி இருக்கிற அரசியலை சுற்றி பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அது வச்சு தான் அரசியல் பேசணும். திரை கவர்ச்சியை மட்டுமே பார்க்காதீங்க. திரையை விட்டு வெளியே வாங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். யாரால் பண்ண முடியும் பாருங்கள். கேள்வி கேளுங்க. யார் வந்தாலும் அவன் செய்யறதுக்கான நெருக்கடி உருவாக்கணும். அதை பாருங்கள், நல்லா பாருங்கள். யார்கிட்ட காலேஜ் இருக்குன்னு. கடலூர் நம்ம சுற்றி இருக்கிற மாவட்டத்தையே பாருங்கள். விழுப்புரம் இருக்கா, விழுப்புரத்தில் பக்கத்தில் திருவண்ணாமலையில் காலேஜ் யாராக இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்கூல் யாராக இருக்குதுன்னு பாருங்கள். இந்தாண்ட கடலூர்லேயும் அதேமாரி பாருங்கள். யாராக இருக்குது ஸ்கூல், யாராக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் திருச்சி பாருங்கள், யாராக இருக்குது. உங்களை சுற்றியே பாருங்களேன். இந்த அரசியல் சரியா? தனியாரை ஊக்குவிக்கிறதுக்காக அந்த பிரதான திராவிட கட்சிக்கு முக்கிய அமைச்சர்களே இந்த வேலையை பண்ணலாமா? அவங்கள மீறி கூட இன்னொரு ஸ்கூல் கூட வைக்க முடியாது. அப்போ தனியாரை எப்படி அரசு பள்ளி எப்படி அவங்க தரம் உயர்த்துவாங்க? அங்கே உயர்த்தினா இவன் என் ஸ்கூலோட பிஸ்னஸ் போயிடுவாங்க. எப்படி அது? ஏன் இதை சரி பண்ணல? இது ஏன் நீ ஜென்சி கேள்வியே கேட்க மாட்டீங்க? திரும்ப நான் இந்த பாட்டிலையும் அதை பற்றியே தான் பேசியிருக்கேன். ஏன்னா இது முக்கியமாக உங்கள் ஆழமாக உங்கள் மனசில் ஊறணுன்றதுக்காக இது அந்த பாட்டிலேருந்து இந்த பாட்டிலையும் அதே வருது. ஏன் கேள்வி கேட்கல? கேள்வி எப்படி நீங்கள் ஆதரவு திரட்டுறீங்க? எப்படி திராவிட கட்சிக்கு ஆதரவு எப்படி திரட்டுறீங்க? நாங்கள் இப்போ தனியார் பள்ளிக்கூடம் தனியார் கல்லூரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அது எவங்கிட்டே வேணா இருக்கட்டும், அது கெட்டு குட்டி சோறாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஏன் கவர்மெண்ட்டு பள்ளிக்கூடம் கவர்மெண்ட் கல்லூரி அதுக்கு நிகராக ஒரு கட்டமைப்போட இல்லை? ஏன் ஜென்சி திராவிடர்கள் கேட்கவே இல்லை? எனக்கு மனசாட்சி இருக்கிறவன் இது பதில் சொல்லுவான். இந்த கார்பரேட் வெறி இருக்கிறவன் பதில் சொல்ல மாட்டான். அவன் திட்டுவான் என்னை பிடிச்சி. மனசாட்சி உள்ள ஜென்சி கேளுங்க. நன்றி, வணக்கம்.